ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகின்றோம். எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாவை சொல்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய தாய் தகப்பன் இல்லை, என்னுடைய சகோதர சகோதரிகள் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இசப்பா சொல்கிறார் தீர்க்க தரிசன வார்த்தை, உனக்கு சகாயம் செய்வேன். நான் வேதத்திலே ஒரு தேவ மனிதனை பார்ப்பமா இருந்தால் எலியா. அந்த தேசத்திலே ஒரு பெரிதான பஞ்சம் வந்தது. அவரை போஷிக்கும்படியாக தேவன் காகங்களை கொண்டு போஷித்தார். அது மாத்திரம் இல்லை, ஒரு விதவை கூடாக அந்த ஊழியக்காரனை போஷித்தார். அவர் அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தேவன் சகாயம் செய்தார். அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எந்த மனிதனும் இல்லை. ஆனால் தேவன் அந்த மகனுக்கு உதவி செய்தார், சகாயம் செய்தார். இந்த நேரத்திலும் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு நான் சகாயம் செய்வேன். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை உதவி செய்ய